என்ன குமார் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? 6 மாசம் என்ன? நான் சொன்னதை நடத்தி காமிச்சேனா? SBTS-னாலதான் வியூஸ் கிடையாதுன்றது கிடையாது, உண்மை இல்ல குமார் அப்படின்னு. உண்மை. எனக்கு யூடியூப் தெரியுமா, உனக்கு யூடியூப் தெரியுமா? நான் சொன்னேன்ல குமாரு, நல்லா ஞாபகம் குமாரு. நீ நினைக்கிறது யூடியூப் கிடையாது, அங்க யூடியூப் வேற, அங்க நடக்கிறதே வேற. என்னைக்குமே உன் கேரக்டர் தான் யூடியூப்ல பேசும். நீ லைவ் ஸ்ட்ரீமர், வீடியோ போடுறவங்க வேற, லைவ் ஸ்ட்ரீமர்ஸ் வேற. லைவ் ஸ்ட்ரீமர்ஸ் வந்து கேரக்டர்ஸ் மெயின் பெரிய வேலை பார்க்கும். அதனால நீ என்ன பழனிக்கே பார்த்துட்டு இடத்துல ஒன்ஸ் செல்ஃபிஷ்னு பேர் எடுத்துட்டு அப்படின்னா அப்படியே அப்படியே கம்மி பண்ணிட்டே வருவாங்க, அப்படியே கம்மி பண்ணிட்டே அப்படியே எப்படி முடியுமோ அப்படி முடிப்பாங்க. உன்னை அவனோட வீழ்ச்சி உன் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும், தடுக்கவே முடியாது. என்ன தலையில பல்ட்டி அடிச்சாலும் தலையை தடுக்க முடியாது, அதான் உண்மை. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நீ தோத்தா நாங்க தோத்த மாதிரி. நீ தோக்கவே, அதாவது எப்படின்னா அந்த ஸ்பைடர்மேன்ல கடைசியில கீழே போவாங்க, வள விட்டு பிடிப்பா பாத்தியா, அந்த மாதிரி நீ கீழே போற வரைக்கும் வெயிட் பண்ணி பிடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா அப்பதான் நீ புரிஞ்சுக்குவ உண்மை வந்து நீ நினைக்கிறது இல்லை அப்படின்னு. சரியா? SBTS-னால என்னைக்குமே வியூஸ் போகாது குமாரு. தன்னோட மக்கள்னால எப்படிடா ஒருத்தனுக்கு வியூஸ் போவோம்? தன்ன மாதிரி இருக்கவங்களோட அது போகாது. அப்படி ஆக்சுவலா நான் சொல்ல வந்தது வேற, புரிஞ்சுக்கிட்டே சரி இல்லடா சொல்றேன். அதாவது நம்மளோட வியூஸ் வந்து எப்பவுமே நம்ம கூட வளர்றவங்களால என்னைக்கே போகாது. அது நான் வந்து எப்பவுமே சொல்றேன், அப்படி மட்டும் யாரையுமே நினைக்காத. இவங்க கூட இருந்தாதான், இவங்க கூட இருந்தாதான், இவங்க கூட, அது வந்து பொய், சுத்தமாய. யூடியூப் வந்து உன்னோடதுதான். நீ வந்து என்ன பண்றதுதான் மேட்ரு. சரியா? அதனால வந்து பாரு, அவன ஒத்த வார்த்தை சொல்லிட்டு நானு இனிமேல் பழசு கிண்டக்கூடாது, பழசு பேசக்கூடாது, பழசு எதுவுமே நடக்கூடாது. 2025 புது வருஷம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிட்டு சொல்லு. இவங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பேசினாங்களே, ஏதோ மிஷினுக்காக நான் தடுத்தேன். வேணாம் அவ்வளவுதான் முடிச்சு. எனக்கு வேலை பஞ்சா, நான் கண்டென்ட் கிரியேஷன் வேற. இது நான் எனக்கு ஃபீல் பண்ண தெரியும். இது வேண்டாம், எனக்கு இது வேணாம். நீ வந்து டவுன் ஆனா அது ஏன்னா டவுன் ஆன கணக்கு தான். அதனால அது வேணாம்னா எனக்கு பழசு எந்த விதமான இதுவும் வேணாம். நான் எல்லாம் ஏதாவது ஒரு பழசு நினைக்கிறேன், நான் பழசு நினைக்க மாட்டேன். எதுனாலும் இன்னைக்கு என்னவோ அதான் பார்ப்பேன் நான். அதனால SBTS தான், நீ தான் SBTS லீடரு. ஸ்குவாடு 4ல இருந்து தரமா ஆரம்பிக்கிற, 4ல இருந்து ஒரு வியூஸ் ஏறணும். இறங்க பின்னோக்கி வரவே கூடாது. பின்னோக்கி வரா மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். சரியா? 4ல இருந்து ஏறுமுகமா முன்னேற்றத்தை நோக்கிதான் இருக்கு, பின்னோட்டி நோக்கி இருக்க கூடாது. சரியா? அது நானும் சொல்றேன்ல, நீ ஜாலியா அவங்க கூட 3 பேர் கூட ஜாலியா பேசிட்டு மேட்ச், நீ தோக்காத மேட்சா? எல்லாரும் இப்படிதான் தோக்குற. எல்லாரும் நீ தோக்காத இதே கிடையாது. இவங்களாலதான் தோத்த. இல்ல, நான் வந்து ஒரு வருஷம் ஒரு வாரம் ஒரு 10 நாள் SBTS தொடர்ந்து ஜெயிச்செல்லாம் காட்டினேன். அதுவும் பொய்யின்னு. ஜெயிக்க முடியும் காமிச்சாச்சு, இவங்களால வியூஸ் போலன்னு காமிச்சாச்சு, எல்லாமே காமிச்சாச்சு. இதுக்கு மேல உனக்கு புரிய வச்சுதான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றது நான் புரிய வச்சு சொல்றேன். புரியுதா இல்லையா? ஆல் செட்டா ஓகே. பாரு SBTS காரங்களா, SBTS எல்லாம் மாறி மாறி குமார் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துவாங்க. SBTS ஒரு கோல் சிம்பா. சரியா? எல்லாம் மாறி மாறி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க அவனுக்கு. நான் எல்லாரோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயும் அவன் இருக்கணும். யார் 4 பேர் குமாரு, இதான் அவனோட கடைசி வார்னிங். கடைசி வார்னிங். அவுட் சைட் பிளேயர்ஸ் கூட விளையாடவே கூடாது. நீ இந்த ஒரு வருஷம் உன்னோட தப்பு தான், உன்னோட என்டையர் யூடியூபோட மிகப்பெரிய மைனஸ். அது பண்ணவே கூடாது. அது வந்து உன்னை நீயே வயலேட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த ஸ்டோர் காரனுங்க, அவனுங்க இவனுங்க எல்லாம் உன்னை யூஸ் பண்ணிட்டு திருடல் வேலை பண்றதெல்லாம் நான் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா அது எதுக்குமே இருக்கிற எல்லா இல்லீகல் வேலையும் பண்ண, இந்த ஒரு மாசத்துல இருக்கிற எல்லா இல்லீகல் வேலையும் பண்ண. உன்னோட என்டையர் உன்னோட முடிவே எழுதப்பட்டுச்சு. ஒழுங்கா இதான் உன்னோட செகண்ட் சான்ஸ். லைஃப் எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். அந்த செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. மறுபடியும் திமிரு இல்லீகல் வேலை நீ பண்ண ஒரு நாள் உனக்கே தெரியாம கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் முடியும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஸ்டோர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸ்டோர் ப்ரமோஷன்ல நான் எதுமே உனக்கு தேவையான அவன் கொடுக்குற அக்கவுண்ட் உனக்கு எதுக்கு?
அவன் குடுக்குற அக்கௌண்ட் எதுக்கு? ஆனா அவன் பேர் விளையாடுறவனே அவன் அண்ணா, எதுக்கு நீ அது வச்சிருக்க நீ? அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரி ஆனா அதெல்லாம் அது எங்களோட பண்ணக்கூடாது. ஆனா அது நாங்க வாங்க அக்கௌண்ட் என்னது நீ வாங்கின அக்கௌண்ட்ல எதுக்குடா ஸ்டோர் பேர் இருக்கு? இருக்க கூடாதுன்னா இருக்க கூடாதுதான், முடிஞ்சிருச்சு. ஸ்டோர் பேர்லாம் இல்ல என்ன. ஆனா அது அதெல்லாம் லெஜெண்ட் எனக்கு ஐபேட் வாங்கி கொடுத்துருக்கோம். அவரோட அக்கௌண்ட் அதெல்லாம் நாங்க என்னது. பாத்துட்டோம். நாங்க ஏகப்பட்ட விஷயம் நான் ஏதோ இப்போதைக்கு வெளியே சொல்ல வரோம். நாங்களா இருக்கிறோம், அது தேவையில்ல. எந்த சரிங்கண்ணா ஓகே உனக்கு எஸ்பி டெஸ்ட் தான், எஸ்பி டெஸ்ட் கூட வராடு, அவ்வளவு சரிங்கண்ணா ஜாலியா இருக்கு, ஓகேண்ணா முடிஞ்சு போச்சு. கமெண்ட்ரி பண்ணி அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி நாளைக்கு 10,000 வியூஸ் 5,000 வியூஸ் எங்கேயோ போ, என்னவோ பண்ணு, அவ்வளவுதான். நல்லா நல்லாவா நல்லா வந்துட்டு இருந்து ஓகேண்ணா நாசமா போனியா? இப்போ மறுபடியும் நான் நல்லா ஆமா நல்லாதான் வரணும் எப்பவுமே. நாசமா போக கூடாது. நாசமா போறது ஈஸி, ரொம்ப ஈஸி. நீ வளரும் போது ஆமா உன் கூட இருக்கிற 3 பேரையும் வளர்க்கணும். ஆமா, அது ரொம்ப சரிங்க முக்கியம். ம் உண்மையாமே யாரையும் நீ யார் என்ன வேணாலும் பண்ணு, உன் டீம் ஆளு நீ என்னைக்குமே வியூவர்ஸ்க்கு முன்னாடி விட்டு கொடுக்கணும். குமார், நான் உனக்கு ஒண்ணு சிம்பிளா சரிங்க சொல்றேன். அதுதானே நாங்க கேட்கறது, அந்த இரு, ஒண்ணே ஒண்ணுதானே எங்களுக்கு வேணும். குமார், நல்லா நான் வந்து வாழ்க்கை இந்த நான் ஸ்ட்ரீமிங்க புரிஞ்சுக்கிட்டது இப்படிதான் எப்பயுமே புரிஞ்சுக்குவேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரீம் கட்டுறது வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி, சரியா? அதுல நீ தான் வந்து பெட்ரூம் மாதிரி, சிம்பா வந்து ஒரு செகண்ட் பெட்ரூம் மாதிரி, நம்ம ராஜா வந்து ஹால் மாதிரி, இவன் ஜான் வந்து மொட்டை மாடி மாதிரி. இப்போ அது எல்லாமே சேர்ந்து வளர்ந்தாதான் வீடு கம்ப்ளீட் ஆகும். இப்ப நீ பெட்ரூம் மட்டும் கட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வெறும் பெட்ரூம் மட்டும் தான் இருக்கும், அதுக்கு செவுரு கூட இருக்காது. செவரே எல்லாமே சாப்பிடுவேன், எல்லாம் பரம்பரெல்லாம் பார்த்துட்டு போவான். புரியுதா இல்லையா? இப்படிதான் வச்சுக்கணும். நம்ம எல்லாம் அப்படியே எல்லாமே நம்ம நல்ல ஒரு வீடா ஒரு மாளிகையா நம்ம வளரும். ஃபர்ஸ்ட் வீடா கட்டணும், அடுத்தது மாளிகையா கட்டணும், அடுத்தது கோட்டையா கட்டிடணும், அப்புறம் எல்லாரும் நம்மள மட்டும் தான் பார்ப்பாங்க. புரியுதா இல்லையா? இப்படிதான் போகணும், ஓகேங்க இப்படிதான் நினைச்சுக்கணும். இல்ல இந்த ரூம்னால இப்ப நம்ம வீட்லயே பாருங்க, நல்லா நான் வச்சிருப்பேன். நம்ம வீடு கட்டும் போது ஒரு ஒரு ரூம் வந்து நம்ம பிடிக்காத மாதிரி இருக்கும். ஒரு ஐயோ இந்த ஹால்னால இந்த ரூம் சின்னதா போச்சுன்னு யோசிப்போம். ஆனா இருந்தாலும் அந்த ஹாலும் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஒரு கிச்சன் பெருசா இருக்கனால நம்மளோட பெட்ரூம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும், நமக்கு பிடிக்காது, நம்ம என்னடா இது கம்மியாயிடுச்சு அப்படின்னு. ஆனாலும் அந்த கிச்சன் நமக்கு வேணும், அப்பதான் சமைச்சு சாப்பிட முடியும். சில விஷயம் தேவை இல்லைன்னு இருக்கும், ஆனா நமக்கு பிடிக்காம இருக்கும், ஆனா அதெல்லாம் தேவையான விஷயம். புரியுதா? சோ அதனால நீ என்ன பண்ணாலும் குறை நிறைகள் இருக்கும், நம்ம கூட இருக்கவங்க பிடிக்கும் பிடிக்காம இருக்கும், ஆனா இருந்தாலும் அவெல்லாம் நம்ம கூட தான் இருக்கணும். புரியுதா? ஆனா எங்களுக்கு தேவை என்னது தெரியுமாண்ணே, வேற ஒண்ணும் இல்லைண்ணே. இப்போ என் ஜட்ல வந்து சிம்பாவையோ அல்லது குமார் ப்ரோவையோ வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுதாங்கன்னு வைங்களேன், டேய் மூடிட்டு போடா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி அதே இல்ல இப்ப இல்ல அதே மாதிரி சொல்லணும்னு எங்களுக்கு ஆசை. குமார் மாதிரி ஒரு விசுவாசமானவனா அதுல ஒரு தப்பு, அதுல நீ ஒரு தப்பு. நான் சொல்றேன், குமாருக்கு உங்களை பிடிக்கல அதனாலதான். ஆனா குமார் இன்னமும் நான் என்ன சொல்றேனோ அதான் கேட்பான். குமார் மாதிரி விசுவாசமா இருக்கு, அவனுக்கு தோன்றதை வேற ஒண்ணு பண்ணுவான்னு வச்சுக்கோங்க. ஆனா குமாரோட விசுவாசத்தை வந்து யாரும் சந்தேகப்படாதீங்க. அதுல வந்து அவன் என்னைக்குமே அவன் தான், அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சந்தேகப்படல ப்ரோ, எங்களை பத்தி சொல்றேன். அதான் சொல்றேன், உங்களை பிடிக்காதனால அப்படி இருக்க. உங்களை பிடிக்காதனால அவன் அப்படி இருக்கான், சரியா? உங்களை பிடிக்காதனால அவனுக்கு பிடிக்காம இருக்கும். எல்லாரும் எல்லாத்துக்கும் எல்லாரும் பிடிக்காது. இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். நீங்க எல்லாம் டேவிட் வச்சு ஒரு பிரச்சனை பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அன்னில இருந்தா குமார் வந்து உங்கள இருந்து தூரம் போக ஆரம்பிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியும், சரியா? அன்னைக்கு நான் தான் குமார் கிட்ட சொன்னேன், டேய் குமார் எவனாலும் நான் தான் குமார் நிப்பேன், நீ எவனால இருந்தாலும் ஞாபகம் குமாரு, நீ தான் குமார் நிப்ப அப்படின்னு சொன்ன குமாரு. சொன்ன குமார் தெரியுமா, இந்த ஒரு கோவம் தான் கரெக்ட் என்ன. ஆனா அதுக்கப்புறம் அன்னைக்கு நீ சொன்ன பிறகு நான் என்ன சொன்னேன், குமார் நீ அழிவ நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதே மதம் தான் அன்னைக்கு நீ எஸ்பிடிஎஸ் கூட வெள்ள மாட்டேன் சொன்ன குமார் நீ மாட்டோடா அப்படின்னு நான் சொன்னேன்னா இல்லையா? அதுவும் நடந்துச்சா இல்லையா? எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் என்ன நடக்க போகுது அப்படின்னு. சோ அதனால நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு நான் கூட தான் நின்ன குமாரு, ஆனா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட விலகி நின்னேன். காரணம் என்ன, அன்னைக்கு அவங்க தப்புனால அதே தப்ப நீ அவங்களுக்கு பண்ண ஞாபகம் இருக்கா? அதுதான் பண்ணக்கூடாது. அவன் பண்ணுவான், அவன் பண்ண தப்ப நீயும் திருப்பி பண்ணினா அவனுக்கு பீக்கும் இதுதான் போயிடும். புரியுதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், வேணாம் நீ என்னைக்குனாலும்
கெத்தா தான் பார்க்கணும், நல்லா சந்தோஷமா சம்பாதிச்சு ஜாலியா தான் பார்க்கணும் இல்லையா. இந்த மாதிரி இது எனக்கு வேணாம். எஸ்பிடிஎஸ் மட்டும்தான் இருக்குல்லையே எப்பவுமே சண்டையோட இருக்கு, இது இருக்கவே கூடாது. நான் வந்து இதோட 5வது பஞ்சாயத்து பண்றேன். இன்னும் எத்தனை பஞ்சாயத்து? தோத்தா கவலையே கிடையாது. தோத்தா ஒரு மேட்ரு உங்களை அடிச்சுட்டு ஏதாவது சீன் போட்டா அவனை விட மானங்கிட்ட இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா நீங்க உங்களோட இயலாமையை தாண்டி உலகத்துல தாண்டி நிக்கிறீங்க நீங்க, சரியா? அதனால வந்து அது எதுவும் கவலைப்படாதீங்க. யார் ஸ்டீம் சேம் பண்ணாலும் மயிரே ஒன்னாச்சுன்னு ஜாலியா விளையாடுங்க. நீங்களே உண்மையை நினைச்சுக்கணும். இவன் என்ன ஸ்டீம் சேம் பண்ணி சீல போட்டுக்கணும் யாரா நீ அப்படின்ட்டு, சரியா? சரி, பாய் பாய். நல்லா நல்ல விளையாடுறீங்களா? வாமா ரியாஸ், நீ போயிட்டு முடிச்சிட்டியாடா காலேஜ் ஸ்கூல் முடிச்சிட்டியா? காலேஜ் போயிட்டு இருக்குண்ணே, ஏப்ரல்ல முடியும்ண்ணே. சரி ஓகே. விளையாடணும்டா, நல்லா விளையாடணும்டா. சூப்பரா ஓகே. சூப்பரா விளையாடுறதுக்கு எஸ்பிடிஸ் 3 பேர் இருக்காங்க. குமார், சிம்பா, 4 பேர் 5 பேர் நல்லா விளையாடுறீங்க இப்போ. நல்லா தெளிவான டீமா இருக்கு, தெளிவான டீமா இருக்கு. அப்புறம் என்ன இப்பதான் மாறிடுறான். நீங்களே மாத்தி விட்டுறாரு. குமாரு, இனிமேலு எஸ்பிடிஎஸ் இல்லாம யாரையா உன்னை பார்த்தேன், ஜீவா கூட விளையாடுறது, அவன் கூட விளையாடுறது, இவன் கூட விளையாடுறது, அந்த இவன் கூட விளையாடுறது, அவன் அன்னோன் பிளேஸ் கூட விளையாடுறது, ஏதாவது ஒண்ணு பார்த்தேன்னா அவள்தான். யாருமே இல்லையா சோலோஸ் ஸ்குவாடு? இப்பதான் இருந்தில்ல எத்தனை நாளா சோலோஸ் ஸ்குவாடு. சிம்பா தானே, சிம்பா ராஜா தான், சிம்பா ராஜா, அவ்வளவுதான். எவன் இருக்கானோ அவங்க கூட போயிருங்க, அவ்வளவுதான். சரியா காய்ஸ்? புரியுதுல உங்களுக்கு? அவ்வளவுதான், புரியுதுண்ணே. கிளம்புங்க. பை. தூங்க. நாளைக்கு நாள்ல இருந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட். தயவு செஞ்சு முன்னேற்றத்துக்காக போங்க. ஏதோ நல்லது நடக்க போகுது, அதனாலதான் நம்மள மறுபடியும் ஒன்னு சேர்த்திருக்காங்க, நம்புங்க.